பெயர் பெற்றவர் பாரதிதாசன். செந்தமிழ் பெயர்களில் ஒன்று அப்படி பார்த்தோன்னா பால், மணம், சுவால். இது எல்லாமே அனைத்தும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என்று கூறியவர் காசி ஆனந்தன். ஏற்றத்தாழ்வின்றி டேஸ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும். பிரித்தெழுதுக செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவரிடம் கிடைப்பது அசதி. சேர்த்தெழுதுக நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று. தாசன் என்பதன் பொருள் அடிமை. பாரதிதாசன் கூற்றுப்படி சோர்வினை நீக்கி ஒளிரச் செய்யும் தமிழ் எதனை போன்றதுன்னா தேன் போன்றது. மேதினி என்பதன் பொருள் மேதினா உலகம். கனிச்சாறு என்னும் நூலில் உள்ள தொகுதிகள் பார்த்தோம்னா 8. தமிழ் மொழியில் படித்தால் கிடைப்பது மேன்மை. சேர்த்தெழுதுக 8 + திசை 8 திசை. ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வும் தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் என்று பாடியவர் வாணிதாசன். பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் ஒன்று தமிழ் நிலம். மா என்னும் சொல் குறிப்பவை வயல் வண்டு A and B. பூவின் நிலைகள் 8. ஆ என்னும் எழுத்து குறிக்கும் எண் 8. பின் வருவனவற்றில் எது இலக்கண நூல்? நன்னூல். 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் பூ. மெய் என்பதன் பொருள் உடல். இலக்கணம் எத்தனை வகைப்படும்? இலக்கணம் 4 வகைப்படும். கீழ் வரும் எழுத்தில் மென்மையாக ஒலிக்க வேண்டியது இன். ஆப் இணையான தமிழ் சொல் செயலி. கபிலர் என்னும் சொல்லின் மாத்திரை நம்மளுக்கு குறிலுக்கு 1 மாத்திரை, ஒற்றுக்கு அரை மாத்திரை. அப்போ 3 குறில் இருக்குது. அப்போ 3 இதுக்கு ஒற்றுக்கு பார்த்தோன்னா அரை மாத்திரை. அப்போ 3.5 மாத்திரை. நெடில் எழுத்துக்கள் எண்ணிக்கை 7. இயல்பாக காற்று வெளிப்படுத்தும் போது பிறப்பை உயிரெழுத்து. கபிலர் எழுதிய பாடல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. அறிவியல் செய்தி காணப்படும் நூல் திருக்குறள். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள உயிர்களை வகைப்படுத்தும் நூல் தொல்காப்பியம். எண்ணத்தை வெளிப்படுத்த உதவுவது இயற்றமிழ். நிறை குறைகளை நாம் வாழ்வில் சுட்டி காட்டுவது நாடகத்தமிழ். நெல், வரகு என்பவற்றின் தாவர இலைப்பெயர் பார்த்தோம்னா தாள். கூந்தல் என்பது எதன் இலைப்பெயர்? கமுகு பாக்கு. தமிழ் எழுத்துக்களின் பெரும்பான்மையாக அமைந்திருப்பவை வலஞ்சொலி எழுத்துக்கள். பின் வருவனவற்றில் எவை இடஞ்சொலி எழுத்துக்கள்? ட, ய. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாம் எங்கள் தாய் என்று கூறியவர் வாணிதாசன். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் அகத்தியம். அறிவியல் அறிஞர் கலிலியோவின் கருத்துக்கள் போன்று அறிவியல் கருத்துக்களை கூறியவர் கபிலர். அறுவை சிகிச்சை பற்றிய செய்திகள் காணப்படும் நூல் அகநானூறு. வேளாண்மை என்ற சொல் இடம்பெறும் நூல் கலித்தொகை. உயர்வு அல்லாத திணை என்று குறிப்பிடப்படுவது நற்றிணை. தமிழன் கண்டாய் என்ற வாக்கியம் இடம்பெறும் நூல் தேவாரம். பாகற்காய் பிரித்தெழுதுக பாகு கூட்டல் அல் + காய். மாணிக்கம் என்னும் இயற்பெயர் யாருடையது? பெருஞ்சித்திரனார். மெய்யெழுத்தின் இனங்கள் 3 பிரிக்கலாம். விரிவான கருத்தை சுருங்க சொல்வது பழமொழி. உழைப்புக்கு அடிப்படையாக அமைவது உணவு. தனி எழுத்து என்று அழைக்கப்படுவது
அக்கு. மெய் எழுத்துக்களின் மாத்திரை அரை மாத்திரை.